தற்குறிலையும் தற்குறி ஒன்றா நம்பர் தற்குறித்தனமான செயல் இதெல்லாம் இவங்க பண்ணுறது. இதெல்லாம் மூளை இல்லாதவங்க கூட பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிப்பான். ஆனால் மூளை உள்ள இவங்க எப்படி தான் இதை பண்ணாங்களோ எனக்கு தெரியல. ஒருவேளை எனக்கு இவங்களுக்கு மூளை இருக்கா இல்லையானே ஃபஸ்ட் எனக்கு தெரியல. என்ன எத்தவொன்னே இவ்வளோ கோமா பேசுகிற, இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்க, நீ என்ன தான் சொல்ல வர, உன்னோட கருத்து தான் என்ன அப்படின்னு என் அன்புள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை கேட்குறாங்கன்னு நல்லா தெரியுது. நான் இந்த வீடியோவில் வந்து எதுக்காக இப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். தயவு செஞ்சு ஃபுல்லாக சரி. இப்போ நீங்கள் வந்து பச்சை சட்டை போட்டுன்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார் பார்த்தீங்களா, பச்சை டிஷர்ட் போட்டு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா பேஜ் வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ள. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து வீடியோ போடுறவர். என்ன மாதிரினா வந்தீங்க, உங்ககிட்ட ₹1 இருக்கா, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட போய்ட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு இருந்தாங்க, உங்களுக்கு ₹1000 எதனா கிஃப்ட் தர்றது. ₹1 இருந்தால் ₹1 கையில் வாங்கிட்டு அவங்ககிட்ட எதனா பேசுறது, இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணி வீடியோ போட்டுட்ருப்பாரு. இவர் வந்து என்ன ரீசெண்டாக பண்ணியிருக்காரு, ஒரு வயசான ஐயா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ இன்டர்வியூ எடுத்திருக்காரு. அந்த வயசான ஐயா வந்து இவர் இன்டர்வியூ எடுக்கிறதுன்னு தெரிஞ்ச உடனே ஸ்டார்டிங்லேயே ஐயா எனக்கு ரொம்ப பசிக்குது ஐயா, எனக்கு 2 இட்லி வாங்கி கொடுங்க ஐயா போதும்னு கேட்டார். ஆனால் இவர் வந்து அதை பொருட்படுத்தாமல் நான் ஜாமெட்ரி பாக்ஸ் தரேன், இதை நீங்கள் விற்றுக்கிறீங்களா, ஒன்று ₹100 விற்றுக்கங்க, அதாவது அவர் பசியில் இருக்குன்னு சொல்கிறார். அதை அவர் காதில் வாங்காமல் நாங்கள் ஜாமெட்ரி பாக்ஸ் இதை நீங்கள் விற்றுக்கங்க அப்படின்றாரு. ஆனால் அதே தெரியாதவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நம்ம கோயம்புத்தூர் மாப்பிள்ள பேஜை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டு ஃபாலோ பண்ணியிருந்தா அவங்களுக்கு ₹1000 தர்றது. இது வந்து நான் தப்பு சொல்லாது, அவரோட இஷ்டம் தான். ஆனால் பசிக்குதுன்னு சொன்ன மனுஷனுக்கு எதுவுமே ஒன்று பண்ணாமல் இது வந்து ஒரு கோயம்புத்தூர் மாப்பிள்ள பேஜை ஃபாலோ பண்ணவங்களுக்கு ₹1000 போது அங்கே ஒருத்தன் பசியோடு இருக்கா, அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல, அந்த ஜாமெட்ரி பாக்ஸை கொடுத்து அவர் போய் விற்கிறாருன்னா ஒருத்தர் பசியில் இருக்கிறாரு, அதுக்கு தான் நம்ம வழிகாட்டமே தவிர்த்து அவங்கள இன்னமும் நம்ம அலைய வைக்கக்கூடாது. சரி 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 இதில் வந்து என்னோட கருத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க, நானே இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். 2 இட்லி மட்டும் போதுமா? போதுங்க ஐயா. உங்ககிட்ட ₹1 இருக்கா? ₹1 வேணுமா? ₹10 ₹1 இல்லையா? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? அந்த ₹10 இருந்தா இந்த 3 பாக்ஸ் தரவா நானு, வித்துக்கோங்க. ஒரு பாக்ஸ் ₹100, ஜாமெட்ரி பாக்ஸ். அது எனக்கு தெரியாதுங்க ஐயா. சரி இது வச்சுக்கோங்க, பரவாயில்ல, கிஃப்ட் உங்களுக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஜாமெட்ரி பாக்ஸ் பசங்களுக்கு கொடுத்துக்கோங்க. சரிங்க. அப்ப எனக்கு ஒரு யாரும் கொடுத்துருங்க. இந்தாங்க, யாரு அந்த பசங்க படிக்கிறவங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா. பசங்க படிக்கிறவங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா. என்னால முடிஞ்ச உதவி நான் பண்ணுவேங்க ஐயா. என்னால முடிஞ்ச நான் சரி இந்த ₹10 நீங்க வச்சுக்கோங்க. நான் படிக்கல, படிக்கிற பசங்களுக்கு நான் உதவி பண்றேங்க ஐயா. சரிங்க. நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோலேருந்து நம்மளுக்கு என்ன புரிஞ்சுது, ஒரு மனுஷன் வந்து பசியோடு இருக்கார், வாயை திறந்து எனக்கு 2 இட்லி வாங்கி கொடுங்க ஐயா, 2 இட்லி போதும் ஐயான்னு கேட்டார். ஆனால் அவங்க அதை கண்டுக்காமல் ₹1 இருக்கா ₹2 இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அவங்ககிட்ட இருந்து ஒரு ₹10 காயினை வாங்கிட்டு இவங்க கிட்ட இருக்கிற ஜாமெட்ரி பாக்ஸை கொடுத்து இதை நீங்கள் விற்று ₹100 விற்று சாப்பிட்டுக்கங்க, லாஸ்ட்டாக வந்து இதை நீங்கள் கிஃப்டாகவே வச்சுக்கோங்க. எப்பா அவர் பசிக்குதுன்னு வாயை திறந்து கேட்குறாரு, உங்களால் முடியும் இல்லை முடியாதுன்னு சொல்கிறது வித்துட்டு இந்த கிஃப்டாக வச்சுக்கிறது, இது நீங்கள் ப்ரொவைட் பண்ணி சாப்பிட்றது. அவர் வயசான மனுஷன்ப்பா, அவருக்கு வந்து இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா போய் விற்று சாப்பிட்ற அளவுக்கு தெம்பில்லை. அதுவும் இல்லாமல் வாயை திறந்து உங்ககிட்ட எதனா எதிர்பார்க்குறாரு. அவர் வந்து வயசாகிடுச்சு, அவர் உங்ககிட்ட கேட்குறாரு, வாயை திறந்து கேட்குறாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், 2 இட்லி வாங்கி கொடுங்கன்னு. நீங்கள் வந்து அதை பண்ணாமல் உங்கள் கண்டென்ட்டுக்காகவும் உங்கள் வியூஸ்க்காகவும் நீங்கள் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, இதை மாதிரிலாம் பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள். ஒருத்தவங்களோட பசியில் வந்து உங்களுக்கு எதுக்காக விளையாட்டு, அவங்க வந்து உங்ககிட்ட கதறாங்க, ஒரு வயசான மனுஷன் உங்ககிட்ட மூச்சு வாங்கி பேசுகிறார், நீங்கள் எதனா ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை வந்து நீங்கள் கண்டென்ட்டாக தான் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ உனக்கு என்னப்பா பிரச்சனை, அவர் வீடியோ போடுறதுனா உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படி மட்டும் யாரும் தயவு செஞ்சு கேட்கவே கேட்காதீங்க. இது வந்து ஒரு சின்ன தப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து இவர் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா, என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்தாங்க உங்களுக்கு ₹1000 அப்படின்னு சொல்லி தாராளமாக தராரு. அவ்வளோ பெரிய மனசு இருக்குது. அப்படிப்பட்ட அவருக்கு ஒருத்தர் பசிக்குது அப்படின்னு சொல்லும் போது அவர்கிட்ட ₹1 இருக்கான்னு கேட்டுட்டு அந்த ஜாமெட்ரி பாக்ஸை கொடுத்து விற்க சொல்கிறதும், அப்போ அவர் பசியை பொருட்படுத்தாமல் அவர் கண்டுக்காமல் ஒரு அந்த மனுஷனை வந்து அலட்சியப்படுத்துகிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத விஷயத்துக்குலாம் அவர் சலுப்பு அதிகமாக பண்ணுறாரு. அது அவர் காசு தான், அவர் வாங்கி தரணும் கட்டாயம் நான் சொல்ல வரல. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் அவர் யோசிக்காமல் இருக்கிறாரு, கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கிறாங்க. கூட இருக்கிறவங்களும் யாரும் தப்பு ரைட்டுன்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க, எல்லாத்துக்குமே எல்லாம் தலையாட்டுறவங்களா இருக்கிறாங்க. அதனால இவங்க கூட போய் வீடியோ எடுக்கிறவங்க கூட நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்காம இருக்கிறாங்க. அதுதான் எங்கள் பெரிய தப்பாக இருக்குது. இது தப்பு பண்ணுறடா, இந்த மாதிரி வீடியோ போடக்கூடாது, இது எதுக்குடா, ஒருத்தர் பசியில் இருக்காரு அதை போய் நம்ம கண்டென்ட் ஆக்கிறோமேடா, அது வேணாண்டா, மக்கள் கத்துவாங்கடா, இது தப்புடான்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாருன்னா ஓ ஆமாடா அப்படி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சிருப்பார். கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஆமா சாமின்னு போட்டிருந்தா இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் யாரும் நம்மளுக்கு சொல்லலையடா, ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாமேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிப்பாங்க. ஸோ கூட இருக்கவும் கரெக்டாக இருக்கணும், நம்மளும் கரெக்டாக இருக்கணும். ஒருத்தவங்களோட லைஃப்லையும் அவங்களோட பசிலையும் மட்டும் நம்ம விளையாடவே கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது. அதுதான் இவ்வளோ பேச்சு. நான் எதுக்கு தெரியுமா பேசுகிறேன், அவர் பசிக்குது எனக்கு 2 இட்லி வாங்கி கொடுங்கன்னாரு, 2 இட்லி தான் கேட்டிருக்காரு. ஆனால் இவர் வந்து ஜாமெட்ரி பாக்ஸை கிஃப்டாக வச்சுக்கோங்க அப்படின்றார். இவர் வந்து ஒரு நல்ல மனசுக்காக நம்ம பண்ணியிருக்கோம், ₹100 அவர் விற்றுப்பார். ஆனால் மக்கள் வந்து அவர்கிட்ட வாங்க மாட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் எங்கே தான் எடுத்துகிட்டு வந்துட்டாரோ இல்லை யார்கிட்ட தான் கொடுத்தாங்களோ, எதுக்கு நம்ம இவர்கிட்ட வந்து வாங்கணும் அப்படின்னு தான் மக்கள் யோசிப்பாங்க. எப்படி ஒரு 3 ஜாமெட்ரி பாக்ஸ் வச்சுருக்காங்க கிட்ட ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் இவர் என்னென்னு போய் விற்பார். பேசுறதுக்கே ரொம்ப தடுமாறாரு, ரொம்ப வார்த்தை வந்து திக்கி வருது, அவ்வளோ வீக்காக இருக்கார். ஏன்னா வயசான
மனுஷன், அவர் வந்து பசியில் இருக்கார், அவர் போய் எப்படி விற்பார் அவர் பசியில் இருக்கும்போது? இதைத்தான் நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். இவங்க வந்து தேவையில்லாத விஷயத்துக்குலாம் 1000 2000 செலவு பண்ணும்போது தேவை உள்ள விஷயத்துக்கு வந்து அவங்க யோசிக்காமல் ஒரு கண்டென்ட் பண்ணுறாங்க. இது வந்து சமூகத்தில் வந்து நாளைக்கு வந்து இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணுற கிரியேட்டர்ஸும் நாளைக்கு கிளம்பிட்டாங்கன்னா எல்லாரோட நிலைமை என்னத்துக்காக வருது? நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட நல்லது பண்ண வரமாட்டாங்க. ஏன்னா இவங்க கண்டென்ட் பண்ணுறாங்கன்னா இவங்க கண்டென்ட் பண்ணுறாங்கன்னா அப்படி பேர். இந்த உலகத்திலே பெரிய கொடிய நோய் என்ன தெரியுமா? பசி தான். பசினால் எந்த ஒரு மனுஷன் சாவும் கூடாது, பசினால் எந்த ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் கையேந்தவும் கூடாது. அந்த மாதிரி நிலைமை மனுஷங்களுக்கு வரவே கூடாது. அப்படிப்பட்ட நிலைமை வந்து ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷங்கிட்ட போய் கேட்கும் போது நம்ம சொசைட்டி உட்பட அதை கண்டென்ட்டாக மாற்றி அதை போட்டால் வியூஸ் வரும், இவர்கிட்ட ₹1 வாங்கலாம், ₹1 இல்லைனா இவருக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம், இவருக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரலாம் அப்படின்ற கண்டென்ட் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. அதனால தான் அவரும் போய் பண்ணுறாரு. அவரை சொல்லி தப்பில்லை, அவரோட மோசமான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி ட்ரெண்ட் ஆகி விடுறதுக்கு மக்களும் இருக்காங்க. லூஸ்தனமாக பண்ண ட்ரெண்ட் ஆகலாம், இந்த மாதிரி பண்ண ட்ரெண்ட் ஆகலாம். இவர் வந்து சாதாரணமாக ஒரு வீடியோ போட்டார், இது வந்து நம்ம தப்பாகிடுச்சுன்னு அவர் சொல்லலை. இவர் போட்ட விதம் தான் தப்பு, அவர் கண்டென்ட் தப்பு கிடையாது. இவர் வந்து எல்லா கண்டென்ட் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு வந்திருக்கார். அதனால் அவர் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் வந்து நம்ம வரவேற்றிருக்கோம், அதை ஃபாலோ பண்ணி தான் அவரை நான் தப்பு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி பசியை வச்சு ஒருத்தர் கேட்கும் போது அதை நம்ம வீடியோவாக எடுத்து கண்டென்ட் பண்ணி போடுறது தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக யாரும் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஒருத்தர் பசியோடு வந்து நிற்கிறாருன்னா அவரை வந்து அலட்சியப்படுத்தாமல் அவரோட பசியை தான் நம்ம ஆற்ற பார்க்கணும். நான் எதுக்காக இவ்வளோ பேசுகிறேன் தெரியுமா? அவர் பண்ண கண்டென்ட் வந்து தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. அவர் பண்ண கண்டென்ட் எல்லாம் ஓகே, ஏன்னா அவர் எல்லா கண்டென்ட்லையும் அப்படி தான் அதை தான் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஆனால் அவர் பண்ண விதம் தான் தப்பு. பசியாக இருக்கிற ஒருத்தர்கிட்ட கண்டென்ட்டோ அவர்கிட்ட ₹1 2 கேட்டால் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தர மாதிரி அவர் பண்ணிட்டார். ஆனால் பசியோடு இருக்கிறவருக்கு நம்ம என்ன தரணும்? ஒன்று சாப்பாடு தரணும், இல்லை காசு தரணும். அவர் ரெண்டுத்தையுமே தராமல் இந்தாங்க பொருள் கொடுங்க விற்றுக்கங்க அப்படின்ட்டாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா இந்தாங்க ஃபாலோ பண்ணிட்டேங்க, இந்தாங்க 1000 வச்சுக்கோங்க அப்படின்றாரு. பசியோடு இருக்கிறவர் தரணுமா இல்லை பசி இல்லாதவங்களுக்கு அந்த 1000 தரணுமா? அதுதான் முக்கியம். நான் சொல்ல வரேன், அவரோட இஷ்டம், அவர் பண்ணுறாரு. ஆனால் பசியோடு இருக்கிறவருக்கு தான் சாப்பாடோட அருமை தெரியும், காசோட அருமை தெரியும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறுத்தப்பட வேண்டும். எதுக்காகனா தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினியை அழித்திடுவோம் என்றார் பாரதியார். அவர் ஒன்று சும்மா சொல்லிட்டு போனார், சாப்பாடு ஒருத்தனுக்கு கிடைக்கணும் இந்த உலகமே இருக்கக்கூடாது. ஒரு மனுஷன் வந்து இறந்துட்டாலும் அவனுக்கு லாஸ்ட்டாக வாய்க்கரிசி தான் போட்டு அனுப்புகிறாங்க. ஏன்னா அவன் வயிறு வந்து காலியாக போகக்கூடாது, வயிறு ரொம்பி போகணும். அப்படிப்பட்ட பசியில் ஒருத்தர் இருந்து நம்ம கிட்ட வந்து கேட்கும் போது ஒன்று நம்மளால் முடியும் இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு நம்ம அவங்கள வச்சு கண்டென்ட் மேக் பண்ணுறதோ, அவங்க பசியில் நிற்கும் போது நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறதோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தில் போய் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஏன்னா அவங்க பசியில் இருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க வயிற்றை தான் ரொம்ப பார்க்கணுமே தவிர்த்து அவங்க வயிற்றுலையும் மனசுலையும் கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஸோ ஃபைனலாக வந்து என்னோடய கருத்து வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும். ஒருத்தர் நம்ம முன்னாடி வந்து பசி நிற்கிறாருன்னா ஒன்று அவருக்கு நம்மளால் செய்ய முடியுதை செய்யணும், இல்லை நம்மளால் முடியலன்னா இல்லை நின்னும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் கண்டென்ட்லாம் பண்ணவே கூடாது ₹1 2 ரூபான்ட்டு.